நம்ம இன்னைக்கு டெக்கர் துணியால ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் குக்கிங் பாட்ஸ் வீடியோ பார்க்க போறோம். இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு குக்கிங் பாட்ஸ்ல. பிளாக் கலர் பாட்ஸ், ரெட் கலர் பாட்ஸ், அப்புறம் சோப் ஸ்டோன்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம ஒரே வீடியோல பார்த்துடலாம் வாங்க. பிளாக் பாட்ஸ் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் சைஸ் 1 லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்து வந்திருக்கு. ரொம்ப அழகாக ஒரு 4 டிசைனில் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் சட்டி மாடலில் வந்திருக்கு. அப்புறம் வந்து கடாய் டைப்பில் வந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் டைப்பில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேவி பாட் டைப்பில் வந்திருக்கு. ஸோ இது இந்த மாதிரி இது வந்து ஸ்டார்டிங் சைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 2.5 லிட்டர்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் நம்ம கிட்ட இருக்கு. இது பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு கிரேவி பாட்டு வித் லிட்டோட வந்திருக்கு. இதோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 2.5 லிட்டர்ஸ். அண்ட் இது குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஃபைன் ஃபினிஷ்ல இருக்கு. நம்ம கேஸ்ட்ராயன் பார்க்குற மாதிரியே இருக்கு இந்த குழிப்பணியாரம். ரொம்ப நல்ல வெயிட்டாகவும் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது ஃபினிஷ் தான் வந்து உங்களுக்கு இதுல வந்து ஹைலைட்டு. ரொம்ப நல்லா இருக்கு ஃபினிஷ். இந்த கிரேவி பாட் பார்த்தீங்கன்னா அகைன் இது வந்து 2.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம கிரேவிஸ்க்குலாம் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சால்ட் ஸ்பூன், பேம்பூ ஸ்பூன்ஸ், இது 6 பீசஸ் செட்டாக வரும் உங்களுக்கு. இது வந்து பேன் டைப்லேயே பெரிய மாடல், ஒரு மீடியம் சைஸு. ஒரு 3 to 4 மெம்பர்ஸ்க்கு குக் பண்ணிக்கணும். நம்ம கிரேவிலாம் பண்ணோம்னா தாராளமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்ல கெப்பாசிட்டி நல்லா பத்தும். இது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பெரிய பாட், இது எஸ் டைப் சட்டி. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 3 லிட்டர்ஸ் வரும். ஸோ எல்லாமே கிரேவிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயே வந்து 1 பாட் மீலும் நிறைய நல்லா பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீல் பிளேட்டு 2 சைஸில் இருக்கு. இது ஒரு சின்ன சைஸ், இது வந்து நம்மளோட ரெகுலர் சைஸ், ஒரு 11 இன்ச்சஸ் சைஸில் இருக்கு. ஸோ மீல் பிளேட்டு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தோசை தவா, கிளேலான தோசை தவா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து தோசை அண்ட் அந்த ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண கிட்டத்தட்ட கேஸ்ட்ரயன் லெவலுக்கு வந்துடும். உங்களுக்கு ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா வந்துடும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒட்டாமே வரும், பழகிடுச்சுன்னா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. அண்ட் உட்டன் ஸ்மேஷர், ரொம்ப காம்பேக்டாக, நம்ம பெரிய மத்துலாம் வச்சு மசிக்காம பருப்பு கீரைலாம் வந்து இதை வச்சு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சைஸ் பாட்டில் நம்ம வந்து மசிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கீரை கொத்துச்சட்டி. நிறைய பேர் கேட்டிருக்க கீரை கொத்துச்சட்டி திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ கீரை பருப்பு அதெல்லாம் மசிச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அண்ட் இதுலேயே வந்து கிரேவியும் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அன்ஃபினிஷ்டாக இருக்காது, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரெட் கலர் கடாய் இருக்கு. இப்போ சம்மர் வந்துடுது இல்லையா, ஸோ வந்து நமக்கு வந்து கர்ட் பாட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பவுல் டைப் கர்ட் பாட் இருக்கு, பாட் டைப்ல கர்ட் பாட் இருக்கு. இதோட கெப்பாசிட்டி வந்து 1/2 லிட்டர். உள்ள எல்லாம் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வாட்டர் பாட்டில், வாட்டர் டம்ளர், ஸோ நம்ம தண்ணி குடிக்கிற சொம்பு, நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கணுன்னா டேபிள் எல்லாம் வச்சுக்கணுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் வச்ச கடாய், எஸ் டைப், ரெட் கலர்லையும். இப்போ மேஜராக வந்து அடிக்கடி வர்ற ஒரு டவுட் என்னன்னா ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வைஸ் சேம் தான், ரெண்டுமே வந்து கிளே தான். ரெட்டு வந்து நம்ம இதை பாத்திரம் பண்ணிட்டு ஒரு வாட்டி பேக் பண்ணுறது, பிளாக் வந்து 2 வாட்டி பேக் பண்ணுறதுனால உங்களுக்கு பிளாக் கலர் வருது. பிளாக்ல வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃபர் ஆகும், ப்ளஸ் டியூரபிலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் குக்வேர்ல, சோப் ஸ்டோன் குக்வேர்ஸ், கிளே குக்வேர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டீலை விட இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பாத்திரத்தோட லைஃப் நல்லா இருக்கும். இந்த ஸ்கிராச்சஸ்லாம் வராது. ப்ளஸ் இது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி தோசை கரண்டி, கிரேவி கரண்டி, ஷேப் அண்ட் சைஸில். ஸோ இது எல்லாமே வந்து வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் போய் விசிட் பண்ணுங்கள். www.deckerdunia.com. வெப்சைட்டில் ஒவ்வொரு பாத்திரத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் இருக்குது, சைஸ் இருக்குது, கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள்.